மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புவன விஜயம் அப்படின்ற தமிழ் டப்டு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல சுனில், வெனிலா கிஷோர் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு ஃபேண்டசி காமெடி த்ரில்லர் அப்படின்ற ஜர்னர்ல எடுத்திருப்பாங்க. அதாவது தமிழ்ல வந்த லக்கி மேன் படம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு தீம்ல தான் இந்த படம் அமைஞ்சிருக்கும். அதாவது தேவலோகத்திலிருந்து வரக்கூடிய 2 யம தூதர்கள் அவங்க வந்து பூமியில சில உயிர்களை எடுக்கிறதுக்காக வராங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இந்த கதை போகும். ஆக்சுவலாக அந்த 2 தூதர்கள் வந்து முதல்ல ஒரு ஆட்டோ டிரைவரோட உயிரை எடுத்துருவாங்க. பட் அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, நீங்க அங்கேயே இருங்க, இன்னொருத்தர் கொஞ்ச நேரத்தில் இறக்க போறாங்க, அவரையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்றாங்க. அந்த நபர் எங்க இருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ்ல இருக்காங்க. அந்த ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ்ல ஒரு ப்ரொடியூசர் இருக்காரு அண்ட் 7 பேர் கதை சொல்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில நபர்களும் இருக்காங்க. ஸோ இவங்கள இருந்தா ஒருத்தர் இறக்க போறாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். அண்ட் அந்த 7 பேருக்குள்ளயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கதையை ஓகே பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு காம்படிஷனுமே இருக்கும். அதாவது ப்ரொடியூசர் வந்து நீங்களே டிசைட் பண்ணி ஒருத்தரை செலக்ட் பண்ணுங்க, அவரோட கதையை நாங்கள் வந்து படமாக எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய போட்டி என்ன, உண்மையிலே யாரோட கதையை கடைசியாக செலக்ட் பண்ணாங்க, அண்ட் யார் அந்த இறக்க போகிற நபர் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவாக படுறது, அந்த 7லேருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணுறதுக்காக இவங்க வைக்கக்கூடிய அந்த கேம்ஸ், ஒரு ஸ்டேஜ் ஆஃப் கேம்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. அது ஓரளவுக்கு ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி அந்த இறக்க போற நபர் யாரு அப்படின்ற அந்த மிஸ்ட்ரியுமே கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஆல்சோ இந்த படத்துல ஒரு எமோஷனல் பார்ட் அப்படின்றதுமே இருக்கும். அதாவது ஒரு டிரைவர் ஒருத்தர் இருப்பாரு, அவரும் இந்த காம்படிஷன்ல கலந்துருப்பாரு. அவரோட குழந்தை வந்து இறக்குற தருவாயில இருக்கும். ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ்க்காக இவர் வந்து இந்த கதையை எப்படியாவது ஓகே பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக கலந்துப்பாரு. ஸோ அந்த போர்ஷன் ஓரளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட டியூரேஷன் வைஸ் அப்படின்றதுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள முடிஞ்சிடும். ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் நடக்கக்கூடிய அந்த டிராமா அப்படின்றதுமே ஓரளவுக்கு ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வெனிலா கிஷோரும் சரி, சுனிலும் சரி, அவங்களோட ரோல் இந்த கதைக்கு தேவையே இல்லாத ரோல்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சும்மா ஒரு ஃபேமுக்காக ஆட் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கதையில வந்து டீடைலிங் அப்படின்றதெல்லாம் பெரிய லெவலில் இல்லவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஜஸ்ட் அந்த ஒருத்தரோட கதைக்கு மட்டும் பேக் ஸ்டோரிலாம் காட்டியிருப்பாங்க. மற்ற கண்டஸ்டன்ட்டோட அந்த பேக் ஸ்டோரி அப்படின்றதெல்லாம் காட்டியிருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வரக்கூடிய அந்த காமெடி போர்ஷன்ஸ் அப்படின்றதுமே வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லை அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ஆர்டிஃபிஷியலா தான் அமைச்சிருந்தாங்க. ஓவரால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா, பட் ப்ராப்பரா இன்னும் கன்வே பண்ணியிருந்திருக்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.5 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை. ஸோ பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.